கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வருஷத்தின் தொடக்கத்திலிருந்து நம்மை இந்த நாள் முழுதும் பாதுகாத்து பராமரித்து புதிய மாதத்துக்குள்ளாக நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ரெகபோத் நேரத்தின் வாயிலாக உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியின் வேளையிலே உங்களுக்கு திரையின் கீழாக வருகிறதான சபை விலாசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், மொபைல் நம்பரை பார்ப்பீர்கள். மொபைலில் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாஞ்சியோடு கூட நீங்கள் ஃபோன் பண்ணலாம். அதே சமயத்தில் விலாசத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பெரம்பூர் வியாசார்படி பகுதிக்கு வேறு ஏதாவது சபைக்கு போகாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சபையில் வந்து ஆராதனைக்குள்ளே கலந்து கொண்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 13:34. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நமக்கு வாக்கு பண்ணுகிறார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன். ஆண்டவர் தாவீதுக்கு என்னென்ன கிருபைகளை என்னென்ன ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்நாளில் கொடுத்தாரோ அதையெல்லாம் நமக்கு இந்த நாட்களில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே யாருக்காவது உங்கள் குடும்பங்களுக்குள்ளே உங்களுடைய சொந்தக்காரங்களுக்குள்ளே உங்களுடைய யாரோ ஒருத்தரை பார்த்து இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தால் நல்லா இருக்கும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், இவர்களைப் போல வாழணும், இவர்களைப் போல இருக்கணும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாம் முக்கியமான ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான ஆசீர்வாதங்கள். தாவீது என்பது ஒரு பெரிய ராஜா. அவன் ஒரு இஸ்ரவேல் எருசலேம் நாட்டை 40 வருஷம் அரசாண்ட ஒரு ராஜா. அது மாத்திரமல்ல, இவனுடைய சந்ததி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். ஆகவே இந்த தாவீதுக்கு என்னென்ன நிச்சயமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவராகிய கர்த்தர் கட்டளையிட்டாரோ அந்த ஆசீர்வாதத்துக்காக ஏக்கத்தோடு பாரத்தோடு வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் நாம் ஒருமித்து இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்பதிலே வாக்குறுதியிலே ஒரு நாளும் மாறமாட்டார். இந்த மாதத்திலே உங்களுக்கு தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கர்த்தர் தந்து உங்கள் தலைகளை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உங்கள் செவிகளை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள், கேளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று பார்க்கப்படுகிறோம். இங்கே அழகாக சொல்லு, தாவீதுக்கு அருள் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்து. தாவீதுக்கு என்ன நித்தியமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வாக்குப்பட, தாவீதுக்கு இதெல்லாம் நான் கொடுப்பேன், இதையெல்லாம் நான் செய்வேன், இதையெல்லாம் நான் தாவீதுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு. அப்படியேப்பட்ட என்னுடைய தேவன் அன்றைக்கு தாவீதுக்கு கொடுக்கிறதுல அவர் உறுதியாக இருந்தது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்கள் அவரிடத்தில் சாய்ந்து உங்கள் ஆத்துமாக்களை அவருக்கு நேராக நீங்கள் வைத்து அவருடைய சமூகத்தில் வார்த்தைக்கு நேராக உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது தாவீதுக்கு ஏற்படுத்த நித்திய உடன்படிக்கை உங்களுக்கு ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குப்படுகிறார். 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுங்க: இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்குள்ளே சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். ஆண்டவர் அப்படியே தாவீதை விடவில்லை. தாவீதை எல்லா இடங்களிலும் எப்படி வைத்தாராம்? ஒரு பெரிய சாட்சி உள்ள ஒரு ராஜாவாக, ஜனங்களுக்கு ஒரு தலைவனாக, ஒரு சேனாதிபதியாக, அதிபதியாக ஏற்படுத்தினார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள இப்படியாய் தோல்லாம்: தாவீதுக்கு இதையெல்லாம் செய்த தேவன், தாவீதை இப்படியாய் உயர்த்தின தேவன், தாவீதுடைய தலையை இப்படியாய் உயர்த்தி வைத்த தேவன் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்வில் இருக்கிற பொருளாதாரத்தினுடைய குடும்பத்தில் நான் உயர்த்தப்படுவேனா என்று சொல்லி எதிர்பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் எவ்வளவாய் நம்புகிறீர்களோ, இந்த வார்த்தை எவ்வளவாய் விசுவாசிக்கிறீர்களோ, என் அன்பு சகோதரரை சகோதரியே, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு இந்த நாளிலே ஆண்டவர் கட்டளையிடுவதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுங்க: இதோ நீ அறியாத ஜாதியை வரவழைத்து உன்னை அறியாத ஜாதிகளுக்கு தேவனாகிய கர்த்தர் நித்தமும் உன்னை இஸ்ரவேலுடைய பரிசுத்தமும் நித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வருவார்கள் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் எல்லா ஜனத்தினிடத்திலும் எல்லா மனுஷனிடத்திலும் எந்த ஜாதி அறியப்படாத ஜாதியோ அவர்கள் எல்லாரும் உங்களிடத்தை தேடி வருவாங்களா? அறியாத ஒரு ஜாதியிடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையை உண்டு பண்ணி அந்த மேன்மையை பார்க்க அநேகர் உங்களை தேடி வருவார்கள் என்று சொல்லி இந்த 5ஆம் வசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, உங்கள் மேன்மையை குறித்து அவர்கள் பேசுவார்களாம். ஆண்டவராகிய கர்த்தர்
கர்த்தருக்கு வாக்குப்படுகிறார். தாவீதுக்காரர்கள் நிச்சயமான நல்ல பொக்கிஷமான ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் உங்கள் தலைகளிலே வைக்க போகிறார். இந்த புதிய மாதத்துக்குள்ளே தாவீதுக்கு உண்டான அத்தனை நன்மைகளை நீங்கள் பார்த்து நீங்கள் ருசித்து தேவ சமூகத்தை நீங்கள் உயர்த்த போறீங்க. ஆகவே இதுவரைக்கும் இந்த புதிய மாதத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது பழைய மாதத்தில் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணின வார்த்தைகள் நிறைவேறவில்லையே, இது எனக்கு நடக்கலையே என்று கவலைப்படாதீங்க. ஆண்டவர் தாவீதுக்கு அருளின நிச்சயமான அந்த கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு செய்ய போகிறார். அவர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். ஏனென்றால் நாம் 3 காரியத்தை பார்க்க போகிறோம். தாவீதுக்கு கர்த்தர் கட்டளையிட்ட ஆசீர்வாதங்களை 3 காரியங்களை முக்கியமான 3 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக தாவீதுக்கு நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகள் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். தாவீதுக்கு அருள் நிச்சயமான இந்த கிருபைகளை உங்களுக்கு அருள்வதிலே கர்த்தர் சொல்கிறார். முதலாவது நீங்கள் விருத்தி அடைவீர்கள். நாளுக்கு நாள் புதிய மாதத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் வேண்டி கொண்டு இருக்கிற எல்லா ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாக, எல்லா வேண்டுதலும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து சேனைகள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பதை எல்லா ஜனங்களும் பார்க்கும்படிக்கு தேவன் உங்கள் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதை மறுபடியும் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்கிற வேளையிலே நீங்கள் ஒருவேளை விருத்தி அடையாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை என் வாழ்க்கை விருத்தி அடையவில்லை, என் குடும்பம் விருத்தி அடையவில்லை, என் தொழில் விருத்தி அடையவில்லை, என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு விருத்தி இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். தாவீதுக்கு அருள் நிச்சயமான அந்த வாக்குறுதிகளை நீங்கள் நம்பி தேவ சமூகத்தில் எவ்வளவாய் நீங்கள் தேவனை வேண்டிக் கொண்டீர்களோ இந்த வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் உங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடையும்படியாக சேனைகள் தேவன் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பதை ஜனங்கள் காணும்படியாக கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுது, ஈசாக்கு ஐசுரனாகி வர வர விருத்தி அடைந்தார், மகா பெரியவனானான். ஆண்டவராகிய கர்த்தர் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, பஞ்ச காலத்திலே அவன் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பாதத்தில் உண்மையாக இருந்தபடியால் பஞ்ச காலத்திலே ஆண்டவருக்கு முன்பாக அவன் விதைத்த பொழுது 100 மடங்கு அவனது பலனை பார்க்கும் பொழுது அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்திருந்து மகா பெரியவனானான். எல்லாரும் பார்க்கும் பொழுது ஒருவேளை அவனை எல்லாரும் என்ன நினைத்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனை அற்பமாய் எண்ணின எல்லா ஜனத்துக்கு முன்பாக தேவனாகி கர்த்தர் அவனை மகா பெரியவனாய் உயர்த்தினது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற இந்த வேளையிலே தாவீதுக்காரர் நிச்சயமான கிருபைகளுடைய ஆசீர்வாதங்களை இப்படி ஈசாக்கு கர்த்தர் கொடுத்ததை போல உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றை குறித்து பயப்படும் கலங்க வேண்டாம். ஆண்டவராகிய கர்த்தர் ஈசாக்கை வர வர விரித்திருந்து அவன் மகா பெரியவனானான். ஆண்டவர் அவனை கைவிடவே இல்லை. ஈசாக்கை அவன் போன இடத்துல விதைத்த இடத்துல குறித்து, ஐயோ இங்கே முழுசும் பஞ்சமா இருக்கிறது, இந்த இடத்துல மழை இல்லாமல் இருக்கிறது, ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை இருக்குது, இப்ப விதைத்தால் இங்கே பலன் வராது என்று சொல்லி மற்றவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவன் ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி அவன் விதைத்தான். அந்த பலனுடைய ஆசீர்வாதம் என்ன, அவன் விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆகவே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கடந்ததை குறித்து மறந்துவிட்டு தேவ சமூகத்தில் புதிய மாத்துக்குள்ளே பிரவேசிக்கிற நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உண்மை உத்தமமாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபத்தினுடைய பலனாக நீங்கள் மகா பெரியவர்களாக ஆகும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்காரர் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கொடுப்பதில் எவ்வித சந்தேகம் கிடையாது. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்தான். யாக்கோபை குறித்து எப்படியெல்லாம் நினைத்திருப்பார்கள், அவருடைய மாமனார் எப்படி நினைத்திருப்பார்கள், அவருடைய குடும்பத்தாருடைய சகோதரர் எப்படி நினைத்திருப்பார்கள், அவருடைய குடும்பத்தில் இருக்க சில உறவுகள் எப்படி நினைத்திருப்பார்கள் தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் யாக்கோபை மிகவும் விருத்தடை செய்தார். அந்த யாக்கோபை விருத்தடை செய்வதற்கு காரணம் என்ன? யாக்கோபு எல்லாவற்றிலும் தேவனை முன்வைத்து தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய எல்லா காரியத்தை ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி அவன் காத்து கொண்டிருந்தான். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், இந்த யாக்கோபை மிகவும் விருத்தடை செய்த தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற வேளையில் நீங்கள் சுவந்து போயிருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிசினஸ்ல ஒருவேளை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை வேலையில் ஒரு உயர்வு இல்லாமல் இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் நீங்கள் கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் விருத்தி அடையாமல் இருந்தால் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசமாய் கேட்கிற நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தை, தாவீதுக்காரர் நிச்சயமான கிருபையின்படியே ஆண்டவர் உங்களை விருத்தி அடைய செய்து உங்கள் எல்லைகளை பெரிதாக்க
அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படும் கலங்க வேண்டாம், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், கீர்த்தியும் பெருக பண்ணினார். கீர்த்தியை அவர் பெருக பண்ணினார். தாவீதுக்கு முதலாவது விருத்திரை, இரண்டாவது அவர் கீர்த்தியை அவர் பெருக பண்ணினார். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியே அப்படியே தாவீதின் கீர்த்தியை சகல தேசங்களிலும் பிரசித்தமாக்கி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜனங்களின் மேலும் வரப்பண்ணினார். ஹல்லேலூயா. தாவீதை எல்லாரும் ஒரு அற்பமாக எண்ணினார்கள். அவனுடைய கூட பிறந்தவர்களுடைய சொந்த தகப்பனார் அவனை மறந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் தாவீதின் கீர்த்தியை பெருக பண்ணினார். தாவீதினுடைய அந்த பேரை இன்றைக்கும் யாராலும் மறக்க முடியாத அளவுக்கு அவன் எல்லைகளையும் அவனுடைய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் பெருக பண்ணினது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிறதான வார்த்தை, ஆண்டவர் உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆண்டவர் உங்களை எப்படி பெருக பண்ணுவார்னா, வேதம் சொல்லுகிறது சகல தேசங்களிலும் அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜனங்கள் மேல வரப்படினார். எல்லாரும் தாவீதை கண்டு பயந்தார்களாம். இவங்கிட்ட போய் நிற்கணும்னா கொஞ்சம் யோசிக்கணும், இவங்கிட்ட பேசலாம் கொஞ்சம் யோசிக்கிறோம், இவங்கிட்ட ஏதாவது சொல்லலாம் கொஞ்சம் யோசிக்கிறோம் என்று சொல்லி தாவீதினுடைய கீர்த்தியை கர்த்தர் பெருக பண்ணினாராம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ, என்று தலை குனிந்தீர்களோ, ஆண்டவராகிய கர்த்தர் அதே இடத்துல உங்கள் தலைகளை உயர்த்தும்படி, அதே இடத்துல உங்கள் தலைகளை உயர்த்தி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியாக வைக்கும்படி கர்த்தர் உங்களை பெருக பண்ண ஒரு வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துக்கு மறுபடியும் போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை இனிமேல் நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா நான் வெட்கப்பட்டுட்டேன், எனக்கு அங்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு அவமானத்தை மட்டும் தான் அங்கே பார்த்துட்டு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தாவீது எல்லா உறவுகள் மத்தியிலும் தன்னுடைய 7 சகோதரர் மத்தியிலும் அவன் வெட்கத்தை அனுபவித்தவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் தாவீதின் மேல் வைத்திருந்த அந்த கிருபையின் நிச்சயமான ஆசீர்வாதத்தை நினைத்தபடினால், தாவீதுடைய கீர்த்தியை பெருக பண்ண திட்டமணினபடினால், அவனுடைய இனத்துக்கு முன்பதாக உறவுக்கு முன்பாக தன் தகப்பன் மறந்து போனார். அவருக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் தாவீதை பெருக பண்ணினது போல உங்கள் கீர்த்தியும் கர்த்தர் பெருக பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். அதே செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்களுக்கு கூட்டம் கொண்டு வருவேன், அக்காலத்தில் உங்களை சேர்த்துக் கொள்வேன், நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் பார்க்கிற பொழுது, எல்லாரும் யோசிக்கிற நேரத்தில், எல்லாரும் அறியாத ஒரு காலத்தில், எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அந்த இடத்துல ஆண்டவர் யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி போய் உங்களை சேர்க்காமல் இருந்தார்களோ அவர்களுக்கு முன்பாக அவர்களே உங்களை சேர்த்துக் கொள்ளும்படி, அவர்களே உங்களை அரவணைத்துக் கொள்ளும்படியும், எல்லா கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமான காரியத்தை செய்து ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை திருப்பினதை குறித்து பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அதை அறிந்து கொண்டு கர்த்தர் இவர்களுக்கு செய்தார் என்று சொல்வார்களாம். அப்படி என்று சொன்னால், உங்களை தள்ளினவர்கள், உங்களை வேதனைப்படுத்தினவர்கள், உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள், நீங்கள் வேண்டாம் என்று உங்களை சொன்னவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் யார் உங்களை ஒதுக்கினார்களோ அவர்களே உங்களை சேர்த்து கொண்டு, அவர்களே உங்கள் மேல் கர்த்தர் இருப்பதை அறிந்து, உங்களுக்குள்ளே கர்த்தர் செய்கிற கிருபைகளை அறிந்து, எல்லாருக்கும் முன்பாக இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் என்று சொல்லி உங்களுடைய பெருக்கத்தை குறித்து, உங்களுடைய கீர்த்தியை குறித்து அவர்களே புகழ்ச்சியாய் பேசுகிற நாட்கள் வருகிறது. ஆகவே அன்பு சகோதரி சகோதரியே, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். தாவீது கர்த்தர் நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் கட்டளிட போகிறார். இந்த மாதத்தில் இந்த ஆசீர்வாதத்தை காணப்போகிறீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பயத்தை முதலாவது எடுத்து போடுங்கள். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லையே, இதுவரைக்கும் நடக்கும் என்று எதிர்பார்த்தேன், இந்த மாதம் முடிந்து விட்டது, புதிய மாதம் வந்து விட்டது, இனிமே நடக்குமா என்று யோசிக்காதீர்கள். தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு அருளின வாக்குத்தத்தங்களை ஒரு நாளும் அவர் மறக்க மாட்டார். நீங்கள் வேணால் வாக்குத்தத்தை மறந்து நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசலாம், ஆண்டவரை குறித்து நீங்க அற்பமா எண்ணி நீங்க அசட்டை பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையை நீங்க விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு உங்களை மன்னித்து இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு அருள் நிச்சயமான நன்மைகளை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் அந்த வார்த்தையிலிருந்து மாற மாட்டார். ஏனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது, நிச்சயமாக உங்களை நிறைவேற்றுவார். நீங்கள் பயப்படாதீங்க. இந்த புதிய மாதத்துக்குள்ளே தேவர் புதிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். தாவீதுக்கு அருளும் பொழுது உங்களுக்கு அருளாது இருப்பது எப்படி? ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். உங்களோடு கூட இருக்கிற ஒரு பெரியவர். நீங்கள் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருங்க. இந்த வார்த்தைகள் நம்புங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். முதலாவது ஆண்டவர் சொன்னார், தாவீது நாளுக்கு நாள் விருத்தடைந்தார். இரண்டாவது கீர்த்தியை பெருகப்படினார். மூன்றாவது ஆண்டவர் தாவீது செய்த காரியம் என்ன? அவனுடைய
ஆசீர்வாதம் என்ன? சத்துருக்கு முன்பாக உயர்த்துவார். சத்துருக்கு முன்பாக தாவீதை உயர்த்தினார். சங்கீதங்கள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுது, என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் சத்துருக்கு முன்பாக உயர்த்துவார். ஆண்டவர்களை கைவிடவே மாட்டார். எப்படியாப்பட்ட சத்துருக்கள் ஏகோபித்து வரலாம், எப்படியாப்பட்ட சத்துருக்கள் குறித்து என்னவென நினைச்சுக்கலாம், இனிமே அவ்வளவுதான் என்று நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்குப்படுகிறார், உங்களுடைய சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் ஆயத்தப்படுத்துகிற பந்தியில் பார்த்தீங்கன்னா அழகாக, என் சத்துருக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, தாவீது சொல்வார், ஆண்டவரே என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி விழுக. அப்படின்னா எல்லாரும் சத்துருக்களாக இருப்பாங்க. ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் உங்களை ஏமாற்றினவர்களாக இருக்கும் பொழுது, அங்கே உங்களை எல்லாம் அறியாமல் உங்களை நினையாமல் இருக்கிற இடத்துல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே உங்களை அந்த பந்திக்கு நேராக ஆயத்தப்படுத்தி, பந்தி எல்லாம் ஆயத்தமாக இருக்கும், அந்த இடத்துல யார் அந்த பந்தியில் உட்கார முடியும், யார் அந்த பந்திக்கு தகுதியானவர்கள் தகுதியற்றவர்கள் என்று யோசிக்கிற அந்த வேளையில் தகுதியற்ற உங்களை, ஒதுக்கின உங்களை, அற்பமாக எண்ணின உங்களை தான் ஆண்டவர் அந்த பந்தியிலே உட்கார பண்ணி அவர் கையினாலே உங்கள் தலையை அபிஷேகம் பண்ணி எல்லாருக்கு முன்பாக நீதான் தலைவன், நீதான் உயர்ந்தவன், நான் உன்னை உயர்த்துகிறேன் என்று சொல்லி உங்கள் பாத்திரம், உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழுகிறதாக கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீதுக்காரர்கள் நிச்சயமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கார். தாவீதுக்காரர்களின் கிருபைகள் ஏராளமானவைகள். அந்த ஏராளமான 3 காரியத்தை பார்த்துக்கணும். முதலாவது ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுகிறார், 2வது கீர்த்தியை பெருக, 3வது சத்துருக்கு முன்பாக உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42-43 இப்படி சொல்லுகிறது, பெலிஸ்தியர்கள் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளஞ்சன், அவன் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியா இருந்தபடியினால் அவனை அசட்ட பண்ணினார்கள். அவனை எல்லாருமே ரொம்ப அவனுடைய ஹைட்டை பார்த்து, அவனுடைய கலரை பார்த்து, ரொம்ப வயசு கம்மி, இவன் ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கிறான் பார்க்குறதுக்கு, இவனுடைய ஸ்கின்னெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப குழந்த மாதிரி இருக்கிறான், இவன் என்ன நம்மளை பண்ணிட்டு போகிறான், இவனால் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு அவனை என்ன பண்ணாங்களாம், எல்லாரும் பெலிஸ்தர்கள் எல்லாருமே அவனை ரொம்ப அசட்டையாக, அதாவது ரொம்ப அசட்டைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வார்த்தை, அதுக்கு இன்னொரு பொருள்னா கேவலமாக, அவனை கேவலமாக, இவன் என்ன, இவன் ஒரு ஆள், இவன்கிட்ட நம்ம நிற்கிறோம், இவனால் என்ன செய்ய முடியும், இவன் ஹைட்டை பாரு, இவன் கலரை பாரு, இவனுடைய உடம்பை பாரியா, ஒன்றுமே கிடையாது, ஊதனா கீழே விழுந்துருவான் போல் இருக்கு, அப்படி அவனை கேவலமாக பார்த்தார்களாம். அதே பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடியோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பெலிஸ்தர்கள் இருக்காங்க பாருங்க, தாவீதை சபிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க. நீ இணையா ஒரு கோலோடு வந்திருக்கிற, இந்த கோலை கொண்டு வந்திருக்கு நாங்கள் என்ன நாயா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அசட்டை பண்ணி அவங்க தேவர்கள், அதாவது அவங்க ஆராதிக்கிற ஒரு தேவர்களை கொண்டு தாவீதை அவன் சபிக்க ஆரம்பித்தான். ஆனால் தாவீது அவன் அந்த கிருபையை பெற்றபடினால், தாவீதின் மேல் அந்த கிருபை பெரிதாக இருந்தபடினால் இந்த சாபம், இந்த சபிக்கிறது, இப்படியாப்பட்ட அவனை அற்பமாக பார்க்குறதா தாவீதுக்கு அது பெருசாகவே தோணும். நமக்கு தான் தோணும், நான் அற்பமாக, என்னை ஒரு மாதிரி பார்க்குறான் பாரேன், என்னை ஒரு மாதிரி பார்த்து பேசுகிறாங்க பாரேன் அப்படின்னு நமக்கு தான் தோணும். ஆனால் தாவீதின் மேல் இருந்த அந்த கிருபை பெரிதாக இருந்தபடினால், தாவீது கர்த்தரை நம்பி இருந்தபடினால், தாவீது கர்த்தரோடு கூட இருந்தபடினால், கர்த்தர் தாவீதின் மேல் வைத்த நம்பிக்கை, விசுவாசம் என்னன்னா, தாவீதின் மேல் கர்த்தர் அருளின நிச்சயமான ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். தாவீது எப்படி தான் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பார்வையிலே அவர் இருதயத்துக்கு ஏற்றவர்களாக, அவருக்கு பிரியமானவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், அந்த வார்த்தையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிற பாருங்க, அந்த வார்த்தையின்படி அவர் இருதயத்துக்கு பிரியமானவர் இருக்கும் போது, இந்த பெலிஸ்தர்கள் இருக்காங்க பாருங்க, பெலிஸ்தான் என்று சொல்லுகிற இப்படியாப்பட்ட கோலியாத்து, இந்த மாதிரி ஜனங்கள் இருப்பாங்க, இவங்கெல்லாம் ஒன்றும் நம்மளை பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் கிருபை நம்மேல் வைக்கப்பட்டபடினால், தாவீதுக்காரர்கள் நிச்சயமான கிருபை, அது அழிக்கப்படாத ஒரு கிருபை இருந்தபடினால் இவன் சபிக்கிறான். தாவீது பார்த்துக்கிட்டு இருக்கிறான். 47ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 17:47, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று அந்த ஜனக்கூட்டங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஆமீன் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவன் சொல்லுகிற 47, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று அந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும்,
இந்த யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். இந்த தாவீதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, நீ பெலிஸ்தனாயிரு, நீ யாராவனாயிரு, நீ எங்கே இருந்தனா வா, எவ்வளோ பேர் ஆளானாரு, ஆனால் உன்னை சந்திக்கிறதுக்கும் உன்னை மேற்கொள்றதுக்கும் எங்களை ஈட்டியோ என்கிட்ட ஒரு பட்டயமோ எனக்கு தேவையில்லை. என் தேவன் உன்னை என் கையில் ஒப்பு கொடுக்க வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு வாக்குப்படுகிறார், உங்களுக்கு விரோதமாக யார் எழுப்பியிருந்தாலும், உங்களை எவ்வளோ பெரிய கூட்டம் உங்களை நெருக்கி உங்களை அழிக்க நினைத்தாலும், உங்களை சபித்து கொண்டிருந்தாலும், எவ்வளோ பெரிய சாபம் போட்டுக்கொண்டு உங்களை எதையாவது பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் நம்ப வேண்டியது, அவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறார். பட்டையும் ஈட்டியை கொண்டு போய் நீங்கள் யுத்தம் பண்ணி அவங்கள ஜெயிக்கணும் அவசியம் இல்லை. நம் கர்த்தருடைய யுத்தத்துக்கு நேராக கர்த்தர் நமக்காக யுத்தமோட நம்பிக்கையோடு கூட அந்த கிருபையின் வரங்களை பெற்றவர்களாக இருக்கும் பொழுது சத்துருவை நம்ம கையில் ஒப்பு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நிச்சயமான ஆசீர்வாதம் சொல்கிறாரு. தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களிலிருந்து கர்த்தர் தாவீதை மீட்டு ரட்சித்து சத்துருக்களை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு விளக்கி உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியத்தை கர்த்தர் அழித்து உங்கள் சத்துருக்களை நீங்கள் ஆளுகை செய்யும்படி, உங்கள் சத்துருக்களை நீங்கள் ஆளுகை செய்து அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு கர்த்தர் உங்கள் கையில் சத்துருக்களை ஒப்பு கொடுக்கிற வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிற தாவீதுக்கு அருளின நிச்சயமான ஆசீர்வாதங்களை, தாவீதுகள் நிச்சயமான கிருபைகளை உங்களை கர்த்தர் கட்டட போகிறார். தாவீதுக்கு எப்படியாப்பட்டதா எல்லாரும் பார்க்கும்போது பெலிஸ்தருக்கு முன்பதாக எல்லாரும் அந்த பெலிஸ்தர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, தாவீதை மிக கேவலமாக மிக அற்பமாக எண்ணும் பொழுது தேவனாகிய கர்த்தர் எல்லாரும் சூழ்ந்திருக்கிற வேளையில், எல்லாரும் ஒன்று கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவராகிய கர்த்தர் சத்துருக்கு முன்பாக தாவீதை உயர்த்தினது போல இன்றைக்கு உங்களையும் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கார். ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிட போகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் மேன்மை அடைவீர்கள். முதலாவது நீங்கள் இந்த மாதத்தில் விருத்தி அடைவீர்கள், நீங்கள் கீர்த்தியை பெருக பண்ண போகிறார். மூன்றாவதாக கர்த்தர் சொல்றாரு, சத்துருக்கு முன்பாக உங்களை உயர்த்த போகிறார். இந்த மூன்று காரியம் இந்த மாதம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கார். ஆகவே கடந்ததை குறித்து நினைக்க வேண்டாம், புதிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கார். புதிய விஷயத்தை அவர் செய்ய போகிறார். அவர் உங்களுக்கென்று நிச்சயமான கிருபைகளை கட்டளையிட்டு விட்டார். ஆகவே அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் காத்திருங்கள், பெரிய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 13:34 பிரகாரமாய் தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அப்படி செய்வாராக. கண்களை மூடி ஜெபம். நல்ல தெய்வமே, இந்த அருமையான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, அநேக தகப்பன்மார்கள் தாய்மார்கள், ஐயோ என்னுடைய குடும்பத்தில் விருத்தி இல்லையே, என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் ஒரு புகழ்ச்சியான கீர்த்தி பெருக்கம் இல்லையே என்று சொல்லி, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என் மக வாழ்க்கையில் எல்லா உறவுகளுக்கு முன்பதாக என் மகளுடைய தலை ஆண்டவரே குனியப்பட்டிருக்கிற உயர்த்தப்படும் என்று சொல்லி யாரெல்லாம் இன்றைக்கு கலங்கி கொண்டு இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் இந்த வார்த்தை ஒவ்வொருவரை சென்றடையட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்டு இப்பொழுது ஜெபிக்கிற வேளையில் எல்லாருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, எல்லா சாத்தானுடைய வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவரே, பலத்த அற்புதங்களை செய்வதற்காக இந்த புதிய மாதத்தில் உம்முடைய வல்லமையை நீ நிரூபித்து காட்ட போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்போஸ்தலர் ஆண்டவரே 13:34 பிரகாரமாய் கர்த்தாவே, நீ வாக்குப்படி தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை உங்களை கட்டளையிட வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை கட்டளையிட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துவீராக. இந்த மாதத்தில் பிள்ளைகள் ஆண்டவரே, முதலாவதாக ஆண்டவரை விருத்தி, நாளுக்கு நாள் விருத்தி அடையணும் ஆண்டவர். இரண்டாவதாக பிள்ளைகளுடைய ஆண்டவரே கீர்த்தியை நீ பெருக பண்ண வேண்டும் அப்பா. மூன்றாவதாக பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விரோதமாக சத்துருக்கு முன்பாக தலைகளை நீ உயர்த்த வேண்டும் சுவாமி. அப்படி செய்வதற்காக நன்றி. தாவீதுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் பிள்ளைகளுக்கு செய்து என் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடிய ஜெபிக்கிறேன். அப்படியே செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஆசீர்வதித்துடைய பிள்ளைகள் இந்த ஜெப வேளையிலே ஜெபத்தோடு காத்திருக்க பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்வதற்காக நன்றி சுவாமி. அநேகருடைய இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறீங்க, அநேக பிசினஸை கர்த்தர் தூக்கி நிறுத்துறீங்க, அநேகருடைய தோல்விகளை கர்த்தர் மாற பண்ணுகிறீங்க, தற்கொலையின் ஆவிகள் விலகி போகிறதை பார்க்கிறேன். எல்லா சபிக்கப்பட்ட ஆவிகள் அநேக குடும்பத்துக்கு விரோதமாய் அநேக சொந்தக்காரங்க அநேக மனுஷர்கள் சபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த பெலிஸ்தன் அப்படிதான் சபித்தான். ஆனால் தேவன் அந்த பெலிஸ்தனையே தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்து போல உங்களுக்கு யார் விரோதமாய் எழும்பி உங்களை சபித்துக் கொண்டு ஆண்டவருடைய நாமத்தினாலே அப்பொழுது உங்களை யாரெல்லாம் உங்களை வெட்கப்படுத்தும்படி எழுப்புகிறார்களோ
அவர்களை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அவர்களை ஆளுகை செய்வீர்கள். உங்கள் சத்துருக்கள் மேடுகளை நீங்கள் மிதிப்பீர்கள். நீங்கள் வெட்கம் அடைவதில்லை என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே செய்வீர்கள். அந்த புதிய மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய நன்மைகளை கொடுத்து நடத்தபடி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.